நரம்பு பாதை. ஒரு பக்கம் பள்ளம், மறுபக்கம் இருள். காலடி தவறினால் உயிரே சிதறும். ஆனால் நம்பிக்கையின் நுனியில் நான் ஊர்ந்தேன். என் 2 காசுகள் கையில் ஒளிந்தது. சேதமடைந்த பாலம் தாண்டி சென்றது. சூரியன் போல அது வந்த போதும் நாளை என்ற கேள்வி விட இல்லையே. மாதங்கள் வருடமாய் கரைந்தது. வருடங்கள் ஒரு தசாப்தம் ஆனது. ஆனால் அந்த 2 காசின் வெளிச்சம் இன்னும் இந்த இருளை தின்று கொண்டே இருந்தது. காதலுக்காக, காயப்பட்ட உயிர்களுக்காக சில கனவுகள் வீடு கண்டது. சில விரல்கள் வெறுமையை மட்டுமே தொட்டது. சில இரவுகளில் பசியின் அழுகை நின்றது. சில உடல்கள் அமைதியாக மண்ணை சேர்ந்தது. ஆனால் மரணம் அது எப்போதும் அழைப்பில்லாமல் கதவை தட்டியது. மீதம் இருந்த கனவுகளை உலகம் விழுங்க என் 2 காசுகள் மட்டும் மின்னியது. இன்னும் முடிக்காத கடமைகள் இருக்கின்றன என்று கல்லறை காற்றில் கிசுகிசுத்தது. சிலர் வலியில் கரைந்தார்கள். சிலர் உண்மையை அறிந்து சிரித்தார்கள். சிலர் இறுதி வரை அழுதார்கள். சிலர் உயிரையே மௌனமாக கழற்றி விட்டார்கள். பழைய கல்லறை மணலில் இன்னும் ஈரம் இருந்தது. மற்றொரு சவப்பெட்டி வெளியேற தயாராய் நின்றது. பின்னால் மீதமாய் இருந்தது 2 காசுகளும், முடிவில்லா கடன்களும், ஒவ்வொரு பிரிவுக்கும் அதே கண்ணீர். அவர் நல்லவர் என்ற வெற்று நினைவுகள். ஆனால் என் 2 காசின் வெளிச்சம் மட்டும் இன்னும் இரவை எரித்துக் கொண்டே இருந்தது. அவர்கள் உண்மையிலேயே போய்விட்டார்களா? அல்லது முகமூடியில் மறைந்திருக்கிறார்களா? ஒரு வயதான பாதிரியார் பிரார்த்தனை செய்தார். நான் அமைதியாக கல்லறை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் கேட்டார், இதுதானா உன் ஆன்மா தங்க வேண்டிய இடம்? கல்லறை என்பது ஓய்விடம் அல்ல. அவர் சொன்னார், எம்மை அங்கே அழைத்துச் செல்லுங்கள் என்று நான் மெதுவாக சொன்னேன். என் ஆன்மா விடுதலை அடையட்டும். உங்கள் கடவுளின் நோக்கம் சோதிக்கப்படட்டும். அவர் சிரித்து கேட்டார், நீ என்ன தர முடியும்? நான் கை பிறந்தேன், அதில் இன்னும் விண்ணியது என் 2 காசுகள். சில அறியான் மக்களுக்காக.